Bonjour, Cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தான், மாரிசன் படத்துடைய மூவி ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா படத்துடைய லீட் வந்து 2 பேர். ஃபகத் ஃபாசில், வடிவேலு. இவங்க 2 பேர பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங் 2மே பிச்சு பின்னு எடுத்துட்டாங்க. நெறைய காட்சிகள்ல, நெறைய சீன்ல வந்து இவங்களுடைய ஆக்டிங் தான் வந்து ஒரு யூசுவலான சீனையுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி சீனா மாத்துறது ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க 2 பேரோட ஆக்டிங் தான். வடிவேலு வந்து பல சீன்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவரோட காமெடி ஆக்டரா பார்த்ததுனாலோ என்னமோ தெரியல. அவர் சொன்ன சின்ன சின்ன அவர் சொல்றது சிரிப்பு வராது கண்டிப்பா. ஆனா அது வடிவேலு சொல்றனால, நமக்கு வந்து சிரிப்பு சப்கான்ஷியஸாவே இருக்கனால சிரிப்பு வருதா என்னது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சில நேரம் நல்லா காமெடியா இருந்துச்சு. ஒரு மாரிசன் வந்து ஸ்னீக் பீக் வந்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. அதிலேயே தெரியும் அவங்களோட ஆக்டிங் அந்த காமெடி சீன்ஸ்லாம் எப்ப இருக்கு அப்படின்றது. அது போக வந்து டயலாக்ஸா ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா எழுதினாங்க. யார் டயலாக் ரைட்டர்ன்னு தெரியல. ரொம்ப அழகா டயலாக்ஸ் எழுதியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, படம் வந்து முதல்ல மலையாளத்துல தான் வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து வடிவேல் சார் வந்தனால தமிழ் டைரக்டர் வர சொல்லி தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். இது ஒரு நல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாரி தான் இருக்கும். அந்த பறந்து பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு ரோட் ட்ரிப் படம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். 2 பேரும் ரோட்ல போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் கத. ஆனா அந்த ரோட்ல போம்போது வந்து நெறையா இன்ட்ரஸ்டிங்கா செஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இன்ட்ரோல வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்ட மட்டும் நீங்க கணிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப அற்புதமான ட்விஸ்ட்டு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஆனா அதுக்கு அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்ச நேரம் ஏதோ எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப யூசுவலா ஒரு மாரி இப்ப இந்த இடத்துல இவர் தான் வரப்போறார்ன்னு நினைப்போம். கரெக்ட்டா அவரே வருவாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதெல்லாம் இல்லாம ரொம்ப அன்சர்டனிட்டியா இருந்துச்சு. அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுவே படத்துக்கு பெரிய மைனஸாவும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, மாரிசன் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். முக்கியமான விஷயம் 2 பேரோட நடிப்பு. இந்த நடிப்புக்காக இந்த படத்த கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக். யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா ஒரு த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தது. ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நெறைய டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நெறைய எக்ஸ்பெரிமென்டலா மியூசிக் போட்டிருந்தாரு யுவன். ஸோ அதுவே வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.